ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகி மாவில் நல்ல சத்தான சுவையான லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் தினமும் ஒன்று கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த சத்தான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் இது தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு போட்டுட்டு இப்போ இந்த நெய்யிலேயே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம். ராகி மாவு நான் பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ராகி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா கமகமன வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ராகி மாவுடைய பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை, அதனால் இது சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருக்குன்னா நல்ல ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் கூட பயன்படுத்தலாம். இப்போ எள்ளு பார்த்திங்கன்னா போட்ட உடனே படப்படன்னு பொரிஞ்சிரும். ஏன்னா பேன் நல்லா சூடாக இருக்கனால ஒரு 2 செகண்ட்லேயே இது நல்லா வறுபட்டுரும். இப்போது இது நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு அளவாக போதும்னா நீங்கள் 3/4 கப் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு எடுக்கிறோம். நீங்கள் எடுக்கிற வெல்லம் சுத்தமானதாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டியால் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த கரைசலோடைய சூட்லையே அது நல்லா உருகி வந்துடும். நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த வெல்லம் கட்டி ஆகாமல் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஈரம் இல்லாத ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை சேர்த்துக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா ஆறி இருக்கணும். இப்போ வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எள்ளையும் வேர்க்கடலையும் 2ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஜார்லேயே போட்டு கலக்கும்போது ஈஸியாக கலந்து எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காயாக இருந்தால் நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10லேருந்து 12 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சை சேர்க்கும்போது லட்டு சாஃப்டாக இருக்கும், இறுக்கமாகாமல். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனாலேயே நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த வெள்ளை கரைசல் மாவோட நல்லா ஒன்று சேர்றது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அப்படியே நல்லா அழுத்தி சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லட்டு பிடிக்கும்போது அழுத்தி பிடிக்காமல் மென்மையாக உருட்டும் போது லட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு ரொம்ப நாள் வச்சுருந்தாலுமே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்தாச்சு. எல்லா மாவுலையும் நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 14 லட்டு வந்திருக்கு சரியாக. இப்போ அவ்வளோதான். இதை நீங்கள் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சத்தான சுவையான ராகி லட்டு ரெடி. கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.